இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது மாசாணியம்மன் கோயில் பத்தி தாங்க. பிஃபோர் மேரேஜ் நான்லாம் கோயிலுக்கு போற ஆளே கிடையாது. ரொம்ப ரேரா தான் கோயிலுக்குன்றது போவேன். எந்த அளவுக்கு ரேர்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ, இல்ல 4 வருஷத்துக்கு 3 வாட்டியோ போகக்கூட கேட்டகிரி. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. அடிக்கடி கோயிலுக்கு போக ஆரம்பிச்சுட்டோம். வெளியில அவுட்டிங்னாவே கோயில் தான். நானும் என் வீட்டுக்காரும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ற டைமும் கோயில் தான் ஆயிருச்சுங்க. மாசாணியம்மன் கோயில் எங்களுக்கு எப்படி பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் மேரேஜ் என் வீட்டுக்காரோட மேனேஜர் அவங்க ஃபேமிலியோட அவுட்டிங் போறப்ப, என் வீட்டுக்காரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வந்திருக்காங்க. ஆஃபீஸ் நல்லபடியா ப்ரெஷர் இல்லாம போணும்னு. இவங்க வேண்டுனபடியே 1 மந்த் அந்த கன்டினியூஸா ஆஃபீஸ் வந்து ப்ரெஷர் இல்லாம போயிருக்கு. இவங்க அதுக்கப்புறம் அடிக்கடி போனாங்க. பட் ஆனா அப்பயே மேரேஜ்க்கு அப்புறம் ஒய்ஃப கூட்டு வரணும் அப்படின்னு நெனச்சிருந்திருக்காங்க. எங்களுக்குள்ள மேரேஜ் ஆயிருச்சு. அப்ப நானும் ஒர்க்கிங், அவங்களும் ஒர்க்கிங். இவங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது போற வழி சூப்பரா இருக்கும். அந்த கோயில் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். வா போலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் போனோம். அதே மாரி அவங்க சொன்ன மாரியே போற வழி அவ்ளோ அருமையா இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு போற வழியே. கோயிலுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு மன நிறைவு கிடைச்சிச்சு. சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் இந்த கோயில்ல தான் நாங்க வந்து வேண்ட ஆரம்பிச்சோம். நாங்க வேண்டி நடக்காத காரியங்கள் உண்மையாவே எதுவுமே கிடையாதுங்க. நாங்க வேண்டுன காரியங்கள் எல்லாமே இந்த கோயில்ல நடந்திருக்கு. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. இந்த மாரி நீங்க யாராவது அடிக்கடி விசிட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது மிராக்கிள் நடந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க யாரும் போகாம இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் ஒன்ஸ் ஆச்சும் போயிட்டு வாங்க. இந்த கோயில்ல நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா, உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் கண்டிப்பா நடக்குங்க.